கேப்டன் விஜயகாந்த் சினிமாவிலிருந்து மக்கள் சேவைக்கான ஒரு உண்மையான பயணம். தமிழ் திரையுலகில் கேப்டன் என்றால் ஒரே முகம்தான், விஜயகாந்த். 1980களில் சினிமாவில் நுழைந்த அவர் தன்னம்பிக்கையும் நேர்மையும் கொண்ட கதாபாத்திரங்களால் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். ஏழை மக்களுக்காக போராடும் போலீஸ் அதிகாரி, நியாயம் பேசும் கிராமத்து மனிதன், அநீதியை எதிர்க்கும் வீரன், இவை அனைத்தும் அவரது படங்களில் மட்டுமல்ல, அவரது வாழ்க்கையிலும் பிரதிபலித்தன. விஜயகாந்த் சினிமாவுக்கு வந்த காலத்தில் பல தடைகள் இருந்தன. ஆனால் அவர் பின்னடையவில்லை. உழைப்பே வெற்றி தரும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து நடித்தார். கேப்டன் பிரபாகரன், செந்தூர பூவே, சின்ன கவுண்டர், ரமணா போன்ற படங்கள் மூலம் மக்கள் மனங்களில் ஆழமாக பதிந்தார். குறிப்பாக ரமணா திரைப்படம் ஊழலுக்கு எதிரான அவரது குரலை மக்கள் மனதில் உறுதியாக பதித்தது. சினிமாவில் உச்சத்தை தொட்ட பிறகும் அவர் அங்கேயே நிற்கவில்லை. மக்களுக்காக நேரடியாக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவரை அரசியலுக்கு அழைத்தது. 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். இது ஒரு நடிகரின் அரசியல் முயற்சி அல்ல, ஒரு சாதாரண மனிதனின் போராட்டமாகவே மக்கள் இதை பார்த்தார்கள். 2006 மற்றும் 2011ஆம் தேர்தல்களில் அவர் போட்டியிட்டபோது பணபலமும் அரசியல் வம்சாவளியும் இல்லாத ஒருவர் கூட மக்களின் ஆதரவுடன் உயர முடியும் என்பதை நிரூபித்தார். 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றது அவரது அரசியல் வாழ்க்கையின் முக்கியமான தருணமாகும். அரசியல் பயணத்தில் உடல்நலக்குறைவு அவரை மெதுவாக்கினாலும் அவரது மன உறுதி ஒருபோதும் குறையவில்லை. எளிமையான வாழ்க்கை, நேரடியான பேச்சு, ஏழைகளிடம் காட்டிய கருணை, இவை அனைத்தும் அவரை ஒரு சாதாரண நடிகரிலிருந்து மக்களின் கேப்டனாக மாற்றின. 2023ஆம் ஆண்டு அவர் மறைந்தாலும் அவரது வாழ்க்கை ஒரு பாடமாகவே உள்ளது. புகழ் கிடைத்தாலும் பணிவு காக்கலாம், அதிகாரம் வந்தாலும் மனிதநேயம் இழக்க வேண்டியதில்லை என்பதை விஜயகாந்த் தனது வாழ்க்கையால் சொல்லிக் காட்டினார்.